செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. இன்றைய பதிவில் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருஷம். இந்த விஸ்வாவசு வருஷத்திய வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு என்றால் விஸ்வம் என்றால் உலகம், வசு என்றால் நிறைவு. விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள். ஆகவே உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலவுவதற்காக இடைக்காடர் என்ற சித்தர் வைத்த பெயர்தான் விஸ்வாவசு என்ற தமிழ் பெயர். அதாவது உலக நிறைவு என்பதன் பொருள். அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்னத்திலே பிறக்கிறது. கும்பலக்னம் என்பது கும்பம் என்றாலே பொதுவாக கலசம். கலசம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே பிறக்கிறது. மிக மிக உத்தமமான லக்னம். அடுத்து இந்த வருடம் 2 பயிற்சிகள், ஒன்று குரு பயிற்சி, அடுத்து ராகுகேது பயிற்சி. இந்த 2 பயிற்சிகள் இருக்கிறது. திருக்கணிதப்படி ஏற்கனவே சனி பயிற்சி முடிந்து விட்டது. வாக்கியப்படி அடுத்த மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி. இருந்தாலும் திருக்கணிதப்படி என்பது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி. அந்த திருக்கணித பயிற்சி சென்ற மாதமே முடிந்து விட்டது. இந்த வருடத்துல குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி 2 மட்டுமே. மகம், பூரம், உத்திரம், உண்ணாபாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அஷ்டம் சனி, வருடம் முழுவதுமாக அஷ்டம் சனி இருக்கிறது. நிறைய பேருக்கு அஷ்டம் சனி வந்து விட்டதே, என்ன ஆகுமோ என்று பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த வருடம் அஷ்டம் சனி உங்களுக்கு வைகாசி மாதத்திலிருந்து எந்த தோஷம் ஏற்படுத்தாது. எப்படி என்றால், பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கிறது. சனி எங்கே இருந்தாலும் அந்த வீட்டுக்குடன் அதற்கு கேந்திரத்தில் இருந்தால் அந்த சனி தோஷம் செய்ய மாட்டார் என்று. இந்த வருடம் 14/5/2025 அன்று குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார். அந்த குரு பகவான் சனியிருக்கும் ராசிக்கு அதிபதி. அவர் அந்த சனியிருக்கும் ராசிக்கு கேந்திரத்தில் வருகிறார். ஆகவே சனி துன்பம் செய்ய முடியாது. ஆகவே குரு பயிற்சிக்கு பிறகு, அதாவது 14/5/2025 பிறகு அஷ்டம் சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வருடம் புதிய தொழில் முனைவோருக்கு இந்த வருடம் சிறிது எச்சரிக்கையாக எதை நாம் செய்தால் நன்மை என்று 1க்கு 2 முறை ஆலோசித்து நீங்கள் எச்சரிக்கையாக தொழில் முதலீடு செய்தால் நல்ல லாபத்தை பெற முடியும். அந்த லாபம் உங்களுக்கு வைகாசி முதல் கொண்டு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அஷ்டம் சனியாக இருப்பதனால் எந்த காரியத்தை இருந்தாலும் சிறிது தடைகள் ஏற்படும். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருடம் அஷ்டம் சனி நடப்பதனால் உங்களுக்கு கால்களில் வீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே உப்பு நோயினால் அவதிப்படுபவர்கள் நல்ல மருத்துவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து மருத்துவம் செய்தால் நிச்சயமாக சரியாகிவிடும். ஏனென்றால் சனி உங்களுக்கு கெடுதலை செய்வதாக இருந்தாலும் குரு உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து நன்மையை செய்வதாக இருக்கிறார். அதன் பிறகு அதிச்சாரமாக 18/10/2025 குருபான் உங்களுக்கு அதிச்சாரமாக விரயஸ்தானத்திலே வந்தாலும் சனிக்கு அந்த குருடைய பார்வை இருப்பதால் நிச்சயமாக அஷ்டம் சனியுடைய தாக்கம் இந்த வருடம் இருக்காது. கவலைப்பட வேண்டாம். இந்த வருடத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது வேலை நிமித்தம் காரணமாக வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள். தாராளமாக சென்றுட்டு வரலாம். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வாடகை வீட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி மாற்ற வேண்டியிருந்தால் உங்களுடைய ராசி சிம்ம ராசியாக இருப்பதனால் கிழக்கு திசையை பார்த்து வீடு அமைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அஷ்டம சனி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த அஷ்டம சனி போவதற்குள் திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக சித்திரை மாத கழித்து வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதத்திற்குள் உங்களுக்கு முடிவாகும். அல்லது தை மாதத்திலிருந்து பங்குனி மாதத்திற்குள், அதாவது இந்த வருடம் குருபலம் இல்லாத 3 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. அதாவது சித்திரை மாதம், ஐப்பசி, கார்த்திகை மாதம். இந்த 3 மாதங்களை தவிர மற்ற மாதங்களில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அஷ்டம் சனி நடந்து கொண்டிருப்பதால் திருமணம் முடிவானால் காலதாமதம் பண்ணாமல் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது நல்லது. திருமணம் முடிந்த பிறகு மணப்பெண்ணும் மணமகளும் போனில் பேசிக்கொள்வதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் தேவையில்லாமல் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு ஆகிடும். மேலும் யாராவது திருமணத்தை தடுப்பதற்கான முயற்சிகளும் செய்வார்கள். ஆகவே அஷ்டம் சனி நடந்து கொண்டிருப்பதனால் திருமணம் முடிவானாலும் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் வீடு மனை வாங்க விரும்புபவர்கள் சிறிது எச்சரிக்கையாக எந்த லிட்டிகேஷனும் இல்லாமல், அதாவது எந்த வழக்குகளும் இல்லாத இடமா என்று
சரி பார்த்து அதன் பிறகு வாங்கிக் கொள்வது நல்லது. புதிய வாகனம் வாங்க விரும்புபவர்கள் புதிய வாகனத்தை வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் பழைய வாகனத்தை நீங்கள் வாங்கக்கூடாது. பழைய வாகனம் வாங்கினால் அடிக்கடி ரிப்பேர் ஆகும், மீண்டும் வாகனத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய வாகனம் மட்டுமே வாங்க வேண்டும். இல்லாவிட்டால் இருக்கின்ற வாகனத்தை நீங்கள் ரிப்பேர் செய்து சரி செய்து கொண்டு அதையே நீங்கள் ஓட்டிக்கொள்ளலாம். பெண்களுக்கு ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு இந்த வருடம் வைகாசி மாதம் முதல் உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு இருந்த மன பாரம், வேலை பாரம் அனைத்தும் குறைந்து ஓரளவு முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளும் நல்ல யோகத்தையும் நல்ல மதிப்பெண்களையும் பெறுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விவசாயிகள் உங்களுடைய பயிர்கள் பூச்சிகளால் சிறிது அரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே எந்த நேரத்தில் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்துக்கு சென்று அங்கே இருக்கின்ற விஞ்ஞானிகளிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதை பயிரிட்டால் மட்டுமே நல்ல லாபத்தை அடைய முடியும். இந்த வருடம் வயதானவர்கள் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற கோயில்களுக்கெல்லாம் செல்லக்கூடாது. அதிகமான தண்ணீர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடாது. தண்ணீரில் சாகசங்கள் செய்யக்கூடாது. வயதானவர்கள் முடிந்தவரை கூட்டம் குறைந்த கோயில்களுக்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்து விட்டு வந்தால் நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும். அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திற்கோ அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திற்கோ சென்றால் அல்லது அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்படுகின்ற இடங்களுக்கு சென்றால் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே வயதானவர்கள் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏனோ தானோ என்று படித்தால் பெரிய மதிப்பெண்கள் வராது. படித்த மாணவர்களுக்கு 2வது 3வது முறை உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வெற்றி கிடைக்கும். அல்லது கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்காவிட்டாலும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு நீங்கள் வேறு கம்பெனிகளுக்கு இடமாற்றம் செய்வதற்கு அல்லது வேறு கம்பெனிகளுக்கு நீங்கள் இன்டர்வியூ போனால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. படித்தவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இருக்கிறது. அஷ்டம சனியை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு அவசியமே கிடையாது. இந்த வருடம் ராஜாவாக சூரியன் வருகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியே சூரியன் தான். உங்கள் ராசிக்கு அதிபதியே உங்களுக்கு ராஜாவாக வருவதனால் இந்த வருடம் சிம்மராசியை பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 11 பங்கு, விரயம் 11 பங்கு. ஆக விரயமும் ஆதாயமும் சரியாகவே இருக்கிறது. எவ்வளவு வந்தாலும் அத்தனையும் செலவாகும். அதற்குரிய வருமானம், அதாவது செலவுக்கேற்ற வருமானம் கிடைக்கும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் நீங்கள் நன்மை பெறுவதற்காக செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு முறை சனிக்கிழமை அன்று திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த வருடம் முழுமைக்கும் முன்னேற்றத்தை அடைவீர்கள். விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய உலக நிறைவு வருடம் உங்களுக்கு நிறைவான புகழையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பது உறுதி.